அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு வெற்றி கிடைக்கணும், நம்முடைய ஒவ்வொரு அடியிலும் வெற்றி மேலே வெற்றி வரணும் சொல்லிட்டு. சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும், சில நேரங்களில் தோல்வி கிடைக்கும். வெற்றி தொடர்ச்சியாக நமக்கு வராது, மாறி மாறி வரா மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை, இந்த ஒரு விஷயம் நமக்கு வெற்றியாக இருக்கணும் சொல்லிட்டு. ஏன்னா சில காரியங்கள் ரொம்ப பெரிய காரியமாக இருக்கும், நமக்கு முக்கிய தேவையான ஒரு காரியமாக இருக்கணும். அதில் வெற்றி கிடைச்சாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அந்த கீழே போகிறதுக்கு அந்த ஒரு தோல்வியே காரணமாகிடும். எப்படியாவது வெற்றி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம், அதற்காக துவாவும் செய்வோம். இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்காம தோல்வி வந்துடும். அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? மனசு ரொம்ப தளர்ந்து போயிடுவோம். ஏன் இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கையில், ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு சொல்லிட்டு. அதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த விஷயத்தில் நமக்கு சாதகமாக இருக்கணும்னா அதற்கு சொல்லிட்டு ஸ்பெஷலாக ஒரு தொழுகை இருக்குது, துவா இருக்குது. அந்த தொழுது துவா செஞ்சு ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அதில் நமக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னா பாதி பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இனி உங்கள் வாழ்க்கையில் இந்த தொழுகை ப்ளஸ் இந்த துவாவை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். வெற்றி நோக்கியே தான் நீங்கள் போவீங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் நல்லது நமக்கு நடக்கணும்னா அதன்படி அல்லாஹ் உங்களை செலுத்துவான். அப்படிப்பட்ட அழகான ஒரு தொழுகை, ஒரு துவா தான் அது. இஸ்திகாரா தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த தொழுகை என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கு தான் தொழுவாங்க. பெரிய விஷயத்துக்கு கூட நிறைய பேர் மறந்துடுவாங்க. முக்கியமாக ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைப்பிடிச்ச ஒரு விஷயம், சஹாபாக்கள் கடைப்பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் நம்மள நிறைய பேர் செய்வதில்லை. பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முறை இந்த ஒரு தொழுகையை தொழுதுட்டு துவா செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த காரியத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இருக்கும். நீங்கள் விரும்பியதை அல்லாஹ் தந்தே தீருவான். எப்படி தொழுகணும்னா, நார்மலாக நீங்கள் நியத் வச்சுக்கிங்க. இஸ்திகாரா தொழுகை சொல்லிட்டு 2 ரக்காத் நீங்கள் நியத் வச்சுட்டு வழக்கம் போல் நீங்கள் தொழுகை எப்படி தொழுவீங்களோ அதை போல் தொழுதுட்டு சலாம் கொடுத்த பிறகு இப்போ நான் ஒரு துவாவை சொல்கிறேன். இந்த ஒரு துவாவை ஓதிட்டு பிறகு அந்த காரியம் என்னவோ அதை சொல்லுங்கள். அப்படி சொல்லி அல்லாஹ்விடம் துவா செய்யும்போது நிச்சயமாக அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும். அதாவது சில குழப்பமாக இருக்கும், சில நேரங்களில் இந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா சொல்லிட்டு ஒரு தடுமாற்றமாக இருக்கும், நமக்கு புரியாது. அந்த மாதிரி சமயங்களை இதை நீங்கள் செய்யும்போது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் உங்கள் மனசில் ஏற்படுத்துவான், இதை இதை செய்யாத சொல்லிட்டு. உங்களுக்கு நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அதை செய்ய சொல்லுவான், தீமையாக இருந்தால் அதை விட்டு தடுத்து விடுவான். அப்படி அந்த தொழுகையை தொழுதுட்டும் உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கலைன்னா, தெளிவு பிறக்கும் வரை நீங்கள் தொடர்ந்து தொழுவுங்க, டெய்லியும் தொழுவுங்க. ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். அப்போவும் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நீங்களே ஒரு முடிவு செஞ்சு அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டு அந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு தொழுகை இருக்குது, குழப்பமான காரியத்துக்கு மட்டும்தான் நம்ம இதை தொழணும், இதை ஓதணும், இந்த துவாவை சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் விட்டுருவாங்க. வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும், நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் நம்முடைய வாழ்க்கை பாதையே மாற்றிடும். சின்ன விஷயமா இருக்கும், சின்ன முடிவாக இருக்கும், ஆனால் நமக்கு பெரிய ஒரு பாதகமான ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போதும் சரி, இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை தொழுதுட்டு பிறகு துவா செஞ்சு பாருங்கள். உங்களுடைய அந்த காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் விரும்பியபடி அல்லாஹ் தருவான். நான் தொழுகை எப்படி தொழணும்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த துவாவை நான் சொல்கிறேன், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து ஓதிக்கலாம். இப்போ துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபதலிக்கல் அஸீம் ஃபஇன்னக தக்திரு வலா அக்திரு வ தஅலமு வலா அஅலமு வ அன்த அல்லாமுல் குயூப். அல்லஹும்ம இன் குந்த தஅலமு அன்ன ஹாஸல் அம்ர ஹைருன் லி ஃபீ தீனி வ மஆஷி வ ஆகிபதி அம்ரி ஃபக்துர்ஹு லி வ யஸ்ஸிர்ஹு லி சும்ம பாரிக் லி ஃபீஹி வ இன் குந்த தஅலமு அன்ன ஹாஸல் அம்ர ஷர்ருன் லி
في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واقدر لي الخير حيث كان ثم أردني به. اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب. اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه. وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري فاصرفه عني واقدر لي الخير حيث كان ثم أردني به. நீ அனைத்தையும் அறிந்திருப்பதால் எனக்கு எது நல்லதோ அதை உன்னிடம் தேடுகிறேன். உனக்கு ஆற்றல் இருப்பதால் எனக்கு சக்தியை தருமாறு வேண்டுகிறேன். உனது மகத்தான அருளை கேட்கிறேன். நீயே அனைத்தையும் அறிபவன், மறைவானவற்றை உணர்ந்தவன். நான் அறிய மாட்டேன். இறைவா, இந்த விஷயம் நாம் செய்ய நினைக்கும் காரியம், அதாவது நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு கேளுங்க. எனது மார்க்கத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் என் மறுமைக்கும் நல்லது என்று நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு விதித்து அதை எனக்கு எளிதாக்கித்தா. பின்னர் அதில் எனக்கு பரக்கத் செய்வாயாக. ஒருவேளை இந்த விஷயம் எனது மார்க்கத்திற்கும் என் வாழ்க்கைக்கும் என் மறுமைக்கும் தீமையானது என்று நீ அறிந்திருந்தால் இதை என்னை விட்டும் இதை விட்டும் திருப்பி விடுவாயாக. மேலும் எனக்கு எது நல்லதோ அதை அது எங்கிருந்தாலும் எனக்கு விதித்து அதன் மூலம் என் மனதிற்கு திருப்தியை தருவாயாக. இது துவாவோட பொருள் இதுதான். இந்த பொருளை படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் அந்த டைமில் நமக்கு நல்லதாக தெரியும், ஆனால் ஃப்யூச்சரில் அந்த நல்லதே நமக்கு பெரிய ஒரு கெட்டதாக அமைஞ்சிரும். ஃப்யூச்சரை பற்றி தெரிஞ்ச அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு எது சரி எது தவறு சொல்லிட்டு. அதனால் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நடந்ததுக்கு பின்னாடி வருந்துவதை விட அதற்கு முன்னாடியே இது போன்ற தொழுகை துவாக்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடலாம். அப்படி உதவி தேடும்போது நிச்சயமாக நமக்கு நடக்கின்ற எல்லாமே நல்லதாக தான் இருக்கும், தீமையாக இருக்காது. இந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த துவாவை எப்போ ஓதலாம்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைமில், அதாவது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. தொழக்கூடாத அந்த 3 நேரங்களை தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் நீங்கள் தொழலாம். தொழுது நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த தொழுகை தொழுது நீங்கள் துவா செஞ்சு ஆரம்பிக்கும் போது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்லதாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைய உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.